இப்போ வந்து நம்ம ஸ்வீப்பில் டேஞ்சன்சி சர்ஃபேஸு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு சைடுமே வந்து ஸ்ப்ளைன் ட்ரா பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். இப்போ கைடு இந்த சர்ஃபேஸ் நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி வந்து நான் இந்த சைடு கொடுக்குறேன், கைடு சர்ஃபேஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த உள்ளே இருக்கிறது இது வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வெளியே வந்துட்டேன். ஸ்வீப்பில் கைடு சர்ஃபேஸ் கொடுக்க போதிங்க, ட்ரிம் வித் டேஞ்சன்சி சர்ஃபேஸ். ஜஸ்ட் இதை டிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ட்ரிம் ஆகிடும். அதே மாதிரி ஸ்வீப்பில் கைடு சர்ஃபேஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து ஸ்வீப்பில் கைடு சர்ஃபேஸ். இப்போ இங்கே ட்ரிம் வித் டேஞ்சன்சி சர்ஃபேஸ். இப்போ ஜஸ்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே. ஸோ இங்கே லைன் வந்து இது ஃபுல்லாக நம்ம எட்ஜ் வரைக்கும் பண்ணல, இது வரைக்கும் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இங்கே வரைக்கும் க்ரியேட் ஆகிருக்கு. நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ளைன் எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கைடு. ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த சர்ஃபேஸில் டேஞ்சன்சி க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீப் போயிடலாம். அதுக்கப்புறம் கைட் கோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேஞ்சன்சி சர்ஃபேஸ். ஸோ பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி ரிசல்ட் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இது நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இதுதான் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஓகே. இப்போ இந்த சைடு க்ரியேட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஸ்வீப் போயிட்டு கைட் கர்வ் டேஞ்சன்சி இது சர்ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு நமக்கு வேணும். ஓகே, இந்த எல்லோ கலராக இருக்கிறது தான் வந்து டேஞ்சன்சிக்கு, அங்கே தான் பாசிபிலிட்டிஸ் அங்கே தான் க்ரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டேஞ்சன்சியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.